அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் MEWS மூலமாக வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அடுத்து எந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முறையாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு உண்டான ப்ராப்பர் ப்ரூஃபோட நம்ம இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம். கவுன்சிலிங் 3 கண்டிப்பாக வரும். கவுன்சிலிங் 2ல் யாரெல்லாம் போய் நோ வேக்கன்சி அப்படி எழுதி கொடுத்து வேக்கன்சி இல்லாமல் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேக்கன்சியுடைய அடுத்த கட்ட கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி MEWS அந்த அறிவு விட்டுருக்காங்க. அதாவது டிகிரி லெவலில் பிஇ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்காக கவுன்சிலிங் கூப்பிட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னா 1673 பேர். இந்த 1673 பேரை அவங்க ஒரே கவுன்சிலிங்கை வைக்காமல் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் 1, கவுன்சிலிங் ஷெடியூல் 2 அப்படின்னு ரெண்டாக பிரித்து இவங்க கவுன்சிலிங் வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா மார்ச் 13 முடிஞ்சிருச்சு. மார்ச் 13 முடிஞ்ச உடனே எவ்வளவு வேக்கண்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஃபில்லப் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலில் அவங்க அஃபீஷியலாக அப்டேட் பண்ணலை. அப்படி கண்டிப்பாக அவங்க பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் உள்ள பல்வேறு பிரிவுகளில் என்னென்ன வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு, என்னென்ன வேக்கண்ட்டு இன்னும் மீதம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம இன்றைக்கி காலையில் தான் வீடியோ அப்லோடு பண்ணோம். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இன்றைக்கி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் 1, ஷெடியூல் 2ன்னு வச்சனால நான் கவுன்சிலிங் 3 எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காகவும் அடுத்து வரப்போகிறத செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காகவும் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க வெளியிட்டதில் இது வரைக்கும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த மேட்ரையும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கக்கூடிய அதையும், ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எவ்வளோ ஃபில்லப் இன்னும் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அப்போ இந்த 1673 பேரில் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் போய் தேர்வு செய்யாமல் திரும்ப வந்தவங்க, போஸ்டிங் இல்லை அப்படின்ட்டு அந்த கவுன்சிலிங் போகாமல் இருந்தவங்க, அவங்களில் யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபை ஆனவங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதில் அவங்க நம்பரை வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 103 எல்லா கம்யூனிட்டியும் உள்ளவங்களும் மேலு ஃபீமேலும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பேர் இருக்காங்க. 103வது சப்ஜெக்ட் கோடில் எல்லா கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் மேல் ஃபீமேல் உள்ளவங்களும் சேர்த்து 22 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டுக்கு. அதே சப்ஜெக்ட் கோடு 103க்கு எஸ்சி கம்யூனிட்டியில் மேலு ஃபீமேலும் சேர்த்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங்க்கு அடுத்து வரப்போகிறாங்க. அடுத்து சப்ஜெக்ட் கோடு 101, 104, 105 இந்த 3 கோடுலையுமே எம்பிசியில் மேலு ஃபீமேலும் சேர்த்து 8 பேரும், இதே 101, 104, 105 இந்த சப்ஜெக்ட் கோடில் எஸ்சி பிரிவை சேர்ந்த மேலு ஃபீமேலும் சேர்த்து 4 பேரும், 101, 102 இந்த சப்ஜெக்ட் கோடை சேர்ந்த பிசி முஸ்லீம் உமனில் 3 பேரும், 102 சப்ஜெக்ட் கோடில் எஸ்டி பிரிவை சேர்ந்த மேல் ஃபீமேலும் சேர்த்து 2 பேரும், அப்புறம் 101, 103, 104, 105ன்னு இந்த 4 சப்ஜெக்ட் கோடை சேர்த்து SCAவில் உமன் பிரிவில் 70 பேரும், மொத்தம் 111 பேர் இந்த இதுக்கு என்ன பண்ணுறாங்க, குவாலிஃபை ஆகுறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 111 பேர் இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறாங்க, குவாலிஃபை ஆகிறாங்க. இந்த 111 பேர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் என்ன பண்ணுறாங்க, அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்க. இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு போஸ்ட் வாரியாக கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, ஏஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇ சிவிலுக்கு
உமனில் ஒரு வேக்கன்சி. ஓகேங்களா? பிசி முஸ்லீமில் உமனுக்கு ஒரு வேக்கன்சி, அப்புறம் எஸ்டி ஜென்ரலில் 2 வேக்கன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டல் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசி முஸ்லீமில் 1, எஸ்டி ஜென்ரலில் 2, டோட்டல் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 1ன்னு ஜென்ரலில் 3 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஏஇயில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கலில் ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் 3 வேக்கன்சி, உமனில் 2 வேக்கன்சி, பிசி ஜென்ரலில் 2 வேக்கன்சி, பிசி உமனில் 1 வேக்கன்சி, பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 2 வேக்கன்சி, பிசி முஸ்லீம் உமனில் 1 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலில் 1 வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரலில் எஸ்சி உமன் பிடபிள்யூடியில் 1 வேக்கன்சி. அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 13 வேக்கன்சியில் 8 வேக்கன்சி ஜென்ரல்லையும் 5 வேக்கன்சி உமன்லையும் வருது. அடுத்து ஏஇ சிவில் மெக்கானிக்கலில் பிசி முஸ்லீம் உமனில் 1 வேக்கன்சியும், எஸ்சிஏ உமனில் 17 வேக்கன்சியும், எஸ்டி உமனில் 1 வேக்கன்சின்னு சொல்லி மொத்தம் பார்த்திங்கன்னா 19 வேக்கன்சி ஏஇ சிவில் மெக்கானிக்கலில் இருக்குது. அடுத்து நம்ம ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் எஸ்சிஏ உமனில் 2 வேக்கன்சி இருக்குது, அது உமனுக்கு போயிடுது. அடுத்து ஏஇ பிளானிங் கார்பரேஷனில் எம்பிசி ஜென்ரலில் 4 வேக்கன்சியும், எஸ்சி ஜென்ரலில் 2 வேக்கன்சியும், எஸ்சிஏ உமனில் 18 வேக்கன்சியும், எஸ்டியில் ஜென்ரலில் 6 வேக்கன்சியும், மொத்தம் பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சியில் 18 வேக்கன்சி உமனுக்கும் ஜென்ரலில் 6 வேக்கன்சி இருக்குது. அப்போ இந்த மொத்தமுள்ள இந்த 61 வேக்கண்ட்டில் ஜென்ரலில் 3 வேக்கன்சி, ஜென்ரல் உமனில் 2 வேக்கன்சி, பிசி ஜென்ரலில் 2 வேக்கன்சி, பிசி உமனில் 1 வேக்கன்சி, பிசி முஸ்லீமில் 2 வேக்கன்சி, பிசி உமனில் 3 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலில் 4 வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரலில் 3 வேக்கன்சி, எஸ்சி உமனில் 1 வேக்கன்சி, எஸ்சிஏ உமனில் 37 வேக்கன்சி, எஸ்டி ஜென்ரலில் 2 வேக்கன்சி, எஸ்டி உமனில் 1 வேக்கன்சின்னு சொல்லி டோட்டலாக 16 வேக்கன்சி ஜென்ரலுக்கும் 45 வேக்கன்சி உமனுக்குன்னு சொல்லி டோட்டலாக 61 வேக்கன்சி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டில் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு இவங்க அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோடு வைஸாக எவ்வளவு பேர் எலிஜிபிள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. அது 111 பேர். இந்த 111 பேருக்கு என்னைக்கு கவுன்சிலிங்னு சொல்லி அதையும் இவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 111 பேருக்கு. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 19 அன்னைக்கு ஆரம்பிக்குது. நம்ம கூட காலையில் வீடியோ சொல்லியிருந்தோம், அநேகமாக இந்த கவுன்சிலிங் நடக்க மார்ச் எண்ட் ஆயிடலாம், இல்லாட்டினா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு, 21லேருந்து டிப்ளமோ கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது 29 வரைக்கும் போகுது. அதனால் அடுத்து 30, 31 லீவ் ஆகிடுது. ஸோ அதனால் இதுக்கான அறிவிப்பு இந்த மாதமே வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப விரைவாகவே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 111 பேருக்கு மார்ச் 19 அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸோ இதில் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரியல் நம்பரில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா காமன் ரேங்க் லிஸ்ட் 500, 500 ரேங்கில் எம்பிசி டிசியில் 134 ரேங்கில் ஜென்டர் மேலில் ஒருத்தர். இந்த மாதிரி அந்த 111 பேரும் அவங்களுடைய பதிவு எண், அவங்களுடைய காமன் ரேங்க் லிஸ்ட்டு, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அவங்களுடைய பேப்பர் கோடு என்னன்னு சொல்லி யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்க டீட்டெயில். ஸோ நம்மளை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஸ் வரும். எவ்வளவு வேக்கன்சி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னா, ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி 61. இந்த 61 போஸ்ட்டு தான் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி. அப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய
கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபில்லப் ஆகாத அந்த 61 போஸ்ட்டுக்கு அந்த 61 போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வரலாம் தகுதியானவங்க அப்படிங்கிறது தான் இந்த 111 பேர். அப்போ 61 போஸ்ட்டுக்கு 111 பேரை கூப்பிட்றாங்க அப்படின்னா 1:2 வச்சா கூட 122 கிட்ட வருது. அப்போ 1:2 அந்த 1:2 ரேஷியோவில் அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த 61 ஃபில்லப் ஆகாத இந்த ஏஇ சிவில், ஏஇ எலக்ட்ரிக்கல், ஏஇ சிவில் மெக்கானிக்கல், ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், ஏஇ பிளானிங்னு இந்த 5 விதமான ஏஇ போஸ்ட்டுக்கு ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியான இந்த 61 வேக்கன்சிக்கு யாரெல்லாம் கவுன்சிலிங் வர தகுதியானவங்க அப்படிங்கிறது தான் இந்த 111 பேர். புரிஞ்சுங்களா? அதில் இந்த 111 பேரில் இந்த கீழே உள்ள எல்லாருக்குமே வேலை கிடைக்குமானா கிடையாது. ஏன்னா மொத்த வேக்கன்சி எவ்வளவு? 61 தான். கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கிறது 111 பேர். அப்போ இந்த 111 பேரும் கவுன்சிலிங்க்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ அவங்க கவுன்சிலிங் போகும்போது வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் எடுக்கலாம், இல்லாட்டினா இல்லை, அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி 61. இந்த 61 வேக்கன்சிக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னா இந்த 111 பேர். ஓகேங்களா? அதனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்த்துக்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்சிஏ பாருங்கள், எஸ்சிஏ உமன் இருக்குது இல்லைங்களா? இந்த எஸ்சிஏ வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ பிஎஸ்டிலாம் வந்து மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத அந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லாம் எஸ்சிஏ உமனுக்கு தான் வந்திருக்கு. இங்கே தெரியும் பார்த்தா அந்த இது பாருங்க, நம்பர் 39 பாருங்கள், எஸ்சிஏன்னு இருக்கா, அங்கே வந்து ஃபீமேல் தான் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்சிஏ ஃபீமேல் பூரா என்னதுன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை எஸ்சிஏ உமனுக்கு மாற்றிடுவாங்க. அதான் எஸ்சிஏ ஃபீமேல். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம். அதிகமாக வந்து என்னடா எஸ்சி இருக்குன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை எஸ்சிஏ ஃபீமேலுக்கு கொண்டு வராங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில். அதனால் இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும் நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா இங்கே மேலே தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்சிஏவில் மொத்தம் எஸ்சிஏ உமனுக்கு 37 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்சிஏ உமனுக்கு 37 வேக்கன்சி இருக்குது. இப்போ இங்கே கீழே பாருங்களேன், இந்த லிஸ்ட்டில் ரேங்க் லிஸ்ட்டில் இந்த எஸ்சிஏ ஃபீமேல் எப்போ எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தோராயமாக இந்த இங்கே ஆரம்பிக்குது, 35 ஆரம்பிக்குது எஸ்சிஏ ஃபீமேல். அப்போ இந்த எஸ்சிஏ ஃபீமேல்லேருந்து 1, அப்புறம் இந்த 39 எஸ்சிஏ ஃபீமேலு அது 2, இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ரேங்க்கில் 37வது ரேங்க் வரைக்கும் என்ன வருதோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? மேலே என்ன போட்டிருக்கு அப்படின்னா எஸ்சிஏ உமனுக்கு 37 வேக்கன்சி இருக்குது. இந்த 37 வேக்கன்சி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து எஸ்சிஏவில் நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கேன் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேன்னு ஆரம்பிக்குதுன்னா 35 ஆரம்பிக்குது. சீரியல் நம்பர் 35, எஸ்சிஏ 21, ஃபீமேல் 105. இவங்க தான் எஸ்சிஏவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகிறாங்க. இவங்களை கனெக்ட் பண்ணோம்னா இவங்க வந்து 1, அடுத்து வந்து எஸ்சிஏ 28, எஸ்சிஏ 29, எஸ்சிஏ 32 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் 1, 2, 3 ஃபஸ்ட்டே வந்தோம்னா 37வது எஸ்சிஏ எங்கே வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. அப்படின்னா அப்போ எஸ்சிஏ சீரியல் நம்பர் 35, எஸ்சிஏ 21 ஃபஸ்ட்டு, அது எஸ்சிஏ 1 வந்து எஸ்சிஏ 21, 2 வந்து எஸ்சிஏ 28, 3 எஸ்சிஏ 29, 4 எஸ்சிஏ 30, 5 எஸ்சிஏ 32, 6 எஸ்சிஏ 33, 37, 34, இந்த மாதிரி 8, 35, 36 அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா 37வது எங்கே எஸ்சிஏ வருதோ அது வரைக்கும் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கு மேலே போஸ்டிங் கிடைக்காது. இதுதான் டீட்டெயில். ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இப்போ இன்னும் சொல்ல பாருங்கள், இப்போ பிசி எடுத்துக்கோங்க. பிசி ஜென்ரலில் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது, பிசி உமனில் 1 வேக்கன்சி இருக்குது. இப்போ அப்படியே பிசியை பாருங்கள், பிசி எங்கேன்னு பாருங்களேன், இன்னும் சிம்பிளாக புரியும் உங்களுக்கு.
பிசி ஜென்ரல். பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி, 2 வேக்கன்சி இருக்குது. இப்போ பிசி எங்கே ஃபஸ்ட்டு வருதுன்னா இங்கே பாருங்க, சிஎல் நம்பர் 9, காமன் ரேங்க் லிஸ்ட்டு 686, பிசி 438. இவர் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? பிசி ஜென்ரல் 2 வேக்கன்சி இருக்குது, 438. அடுத்து யார் இருக்கா? பிசியில் 576. இவங்க ஃபீமேல், இவங்களுக்கு நான் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அடுத்து உமனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது, அந்த இவங்களோட முடிஞ்சிச்சு. யாராவது சிஎல் நம்பர் 11, பிசிக்கு ஜென்ரலில் 2 வேக்கன்சியும் உமனில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. ஓகேங்களா? பிசியில் ஜென்ரல் 2 வேக்கன்சியும் உமனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 3 வேக்கன்சி இருக்குது பிசிக்கு. இப்போ நீங்கள் அப்படியே இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா, பிசி ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி, பிசி உமனுக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்னா, இங்கே பிசி ஜென்ரல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சிஎல் நம்பர் 9 தான் பிசி ஜென்ரல் மேல். அப்போ பிசியில் இந்த 9வது சீரியல் நம்பர் உள்ளார் இருக்கார் இல்லையா, அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் 686, அவர் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து உமனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது இல்லையா, அப்போ சீரியல் நம்பர் 11 இருக்காங்க இல்லையா, பிசி 526, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். உமனில் அவங்க ஃபுல்லாக உள்ளே போயிடுவாங்க. அடுத்து சீரியல் நம்பர் 15 இருக்குது இல்லையா, பிசி 614, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க ஃபீமேல்னால ஜென்ரலில் அவங்க எடுத்தாங்கன்னா வேலை கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த அடுத்த மார்க் 16 இருக்கார் இல்லையா, அவருக்கு வேலை கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காது பிசியில். இந்த பிசியில் யாருக்குமே வேலை கிடைக்காது. இதுதான் சிம்பிள். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது, அப்போ இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டவங்களில் எத்தனை வேக்கண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆகுது அதை பொறுத்து தான். அதனால் மொத்தம் உள்ள 61 வேக்கண்ட்டுக்கு 111 பேரை கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. இந்த 111 பேருக்குமே வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. 111ல் 61 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அந்த 61 பேர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மேலே உள்ள இந்த லிஸ்ட்டு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி பிசிஏ மொத்தம் 3 வேக்கன்சினா, பிசி ஜென்ரலில் ஃபஸ்ட்டு 2 பேர் யார், அவங்களுக்கு உமனில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்புறம் யாருக்கு வேலை கிடைக்காது. இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஐடியா ஃபார்முலா. ஸோ பாருங்கள், யாரெல்லாம் தேர்வு செய்ய இந்த 61 போஸ்ட்டுக்குள்ளே வரீங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ப்ராப்பராக கவுன்சிலிங் போடுங்க. உங்கள் நம்பரில் இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் அந்த 61க்குள்ளே வாரீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு உண்டான ப்ராப்பர் நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.